வணக்கம். இது உங்கள் MS அனந்தராமன் பேசுகிறேன். தமிழர்களின் பண்டிகைகளில் பொங்கல் பண்டிகை மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. பொங்கல் வழிபாடு என்பது ஒரு நாள் வழிபாடு அல்ல. பொங்கலுக்கு முன்தினமான மார்கழி மாதத்தின் கடைசி தேதி போகி மற்றும் மகர சங்கராந்தி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பழையன கழிதலும் புது என புகுதலும் என்ற பழமொழிக்கேற்ப வீடுகளை பொலிவு பெறச் செய்கிறோம் தமிழர்களாகிய நாம். போகி என்று வேண்டாதவற்றை வெளியில் வைத்துவிட வேண்டும், மாறாக அவற்றை எரிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதுதான் உண்மை. இயற்கையை மாசுபடுத்தும் விதமாக தீங்கு விளைவிக்கும் எந்த செயலையும் சாஸ்திரம் முன்வைக்கவில்லை. தை மாதத்தின் தொடக்கமே மகர சங்கராந்தி. சங்கராந்தி என்றால் நகர்தல் என்று பொருள். மகர சங்கராந்தி என்பது சூரியன் தன் வான்வழி பயணத்தில் மகர ராசிக்கு மாறும் நாளாகும். சூரியன் வடக்கு நோக்கி தனது பயணத்தை திருப்புகின்றார். சூரியனின் நகர்வை அடிப்படையாக கொண்டே தமிழ் மாதங்களை கணித்தார்கள். சூரியன் ஆரோக்கியத்தின் அதிபதி. எனவே சூரிய வழிபாடு செய்வதன் மூலம் நம் ஆரோக்கியம் பெருகும் என்றும் முன்னோர்களின் ஆசி கிட்டும் என்றும் நம்பினார்கள். விஞ்ஞானத்தை உள்ளடக்கி பல சம்பிரதாயத்தை முன்வைத்து உணர்ந்து நம்பிக்கையுடன் வாழ்ந்து காட்டிய எம் முன்னோர்களை வணங்குகிறேன். தமிழர்களின் பாரம்பரியத்தை காத்து போற்றுவோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, வாழ்க தமிழ், வாழ்க பாரத நாடு என்றும் பேரன்புடன் MS அனந்தராமன்.